ஹாய் பாஸ்டோஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜாரா. இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்களுக்கும் அண்ட் என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் நான் எப்போவுமே டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருப்பேன், போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்டு நேற்று நம்ம போட்ட ஒரு ஒன் ஷாட் ஐம் இன் லவ் வித் மை ப்ரொஃபஸர் வந்து இப்போது இருக்காது அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ அதை நான் வந்து கொஞ்சம் ரீஎடிட் பண்ணி நம்மளோட செகண்ட் சேனலான ரெயின்போ ஃபிக்ஸில் போடுறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்கடா. ஓகே, இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒன் ஷாட்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்லேயே ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால் காட்டுறாங்க. எவ்வளோ டைம் ஆகும், எவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இந்த மாதிரிலாம் எவருக்கும் வெயிட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இன்னும் 5 minutes. என்னோடய டைம் ரொம்ப வேல்யூவானது. இஸ் ஜஸ்ட் அண்ட் விமன். அவளுக்காகலாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு அவன் கோவமாக அப்படியே வெளியில் கிளம்பிடுறான். ஸோ அவன் கரெக்டாக வெளியில் வரும்போது அந்த லேடியும் உள்ளே வர்றாங்க. ஓ, நைஸ் டு மீட் யூ மிஸ்டர் பார்க் ஜிம்மன். அப்போ ஜிம்மன் அந்த லேடியை பார்த்து, நான் ஏதாச்சும் பேசிடுவேன், விட்டு போடி, கம்பெனிங்கிறனால டீசெண்டாக பேசிகிட்டு இருக்கேன், வரா நல்லா ஆட்டிட்டு, மினிக்கிட்ட வர்றதுக்கு எதுக்குடி கம்பெனிக்கு வரணும், போய் வாயால் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், எங்கேயாச்சும் நில்லை என்ன அப்படின்னு கோவமாக பேசிட்டே போகிறான். ஸோ அந்த லேடிக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. நான் கண்டிப்பாக அவனுக்கு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையே இப்படி பேசிட்டு போவான் அப்படின்னு அந்த லேடி காய்ச்சி மூச்சுன்னு கத்திகிட்டு இருக்கு. ஸோ இப்படி தான் அவனுக்கு ஏன்னே தெரியாது, பொண்ணுங்களை பார்த்தா மட்டும் அவ்வளோ கோவப்படுவான், கேர்ள்ஸே அவனுக்கு பிடிக்காது. அப்போ கரெக்டாக அவனோட அம்மா கிட்ட இருந்து கால். ஹலோ, சொல்லுமே. சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டேமே, நீ சாப்பிட்டியா? நானும் சாப்பிட்டேன் ஜிம்மின். எதுக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாம்லடா. மீ, எனக்கு அவளை பிடிக்கல என்ன, எனக்கு அவளை பிடிக்கல, அதனால என்னால் வெயிட் பண்ண முடியாது மீ. அவள் எச்சைக்கெலாம் நான் எதுக்கு வெயிட் பண்ணணும், அவள் கூட டீலிங் வச்சுக்கிறதுக்கு எனக்கு என்ன இருக்குது, ஒரு மயிரும் அவசியம் இல்லை எனக்கு அப்படின்னு அவன் காலை கட் பண்ணிடுறான். சார், உனக்கு என்னடா வேணும்? சார், உங்ககிட்ட ஒரு 4 yearsஸாக நானும் செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணிட்டேன். ஆமாம், ஒர்க் பண்ணேன், அது என்ன அப்போது? சார், ஃபைனலி ஐ எம் கெட்டிங் மேரீடு. ஓ, கல்யாணம் ஆக போதா? ஒன்று சொல்கிறேன், கேட்குறியா? பெண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும். புரியுதுல? தாவலையும் நம்பி போகாத. கல்யாணம் மாதிரிலாம் எதுக்கு பண்ணுற? கிளம்பு, உன் தள்ள நீயே மண்ணாளி போட்டுக்குவ, கிளம்பு. இப்போ வேற எனக்கு பர்சனல் அசிஸ்டன்ட் தேடணுமா? என்னடா டென்ஷன் மயிரில் நீ வேற வந்து. சரி சரி, கல்யாணம் ஆக போகிற, கிளம்பு கிளம்பு அப்படின்னு அவனையும் ஜிம்மின் வந்து அனுப்பி விட்டுறான். டே சுகா, சொல்லுடா, என்ன வெயிட்டானா அவனும்? இவன் ஒருத்த மட்டும்தான் 4 yearsஸாக இருந்தான், இவனும் இப்போ போகிறான். அவன்லாம் 4 yearsஸாக இருந்ததே உனக்கு பெருசுடா, உனக்கு வந்து நொட்டுவாங்களாக்கும் நீ கத்துற கற்றுக்கு. எனக்கு அதெல்லாம் தெரியாதுடா. நாளைக்குள்ளே எனக்கு ஒரு பர்சனல் செக்ரட்டரி வேணும், அதுவும் அது ஒரு பொண்ணாக இருக்கக்கூடாது, பையனாக தான் இருக்கணும், புரியுதுல? ஆமாம், இவன் கூட இவ்வளோ நாள் குப்பை கொட்டுறேன், இவனுக்கு என்ன பண்ணும் என்ன பண்ண தெரியாதுன்னு எங்களுக்கு தெரியாது பாரு. இந்த கம்பெனியில் ஒரு பொண்ணை காட்டேன் மச்சான், நீ ஒரு பொண்ணை காட்டு, ஒரு பொண்ணு கூட இல்லை. கண்ணுக்கு குளிர்ச்சி ஏதாச்சும் வைக்கலான்னு பார்த்தாலும் சாருக்கு அப்படியே டென்ஷன் மயிர் ஆயிடுது. டென்ஷன் மயிறு பண்ணி தொலைக்கிறேன். அவங்க கூட அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி தொலைஞ்சதுக்கு எல்லாம் என்ன சொல்லணும். இது வரைக்கும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாச்சும் நான் வச்சுருக்கேட்டிருக்கியாடா? டேய், எனக்கு வயசு 30 ஆக போகுது. ஆமாம், எனக்கு தான் 30 ஆக போகுது. எல்லாத்தையும் அடக்கிட்டு மோடிட்டு உட்காரல. உனக்கு அடக்கிட்டு இருக்கணும்னா நீ இரு, என்னை வந்து நோண்டாத அப்படின்னு சுகா ரொம்ப கோவமாக பேசிட்டு போகிறான். ஐயோ, இவன் என்ன காஜில் இருக்கான்னு தெரியலையே. என்னடா இன்னைக்கு எல்லாரும் சும்மா உருங்கிறீங்க? பொண்ணு வேணுமா? பொண்ணு என்ன பண்ண போறியா பொண்ணை வச்சு? அதெல்லாம் நம்மளோட வேறு யாராச்சும் அழகாக வந்தால் போயிடுவா. டே ஒரு நிமிஷம்டா, சொல்லி தொலை. இப்போ என்ன வேணும்? அந்த பொண்ணு ஃப்ரெஷராக இருக்கணும், என்ன வேறு எங்கேயும் வேலை பார்த்துருக்கக்கூடாது, அண்ட் கொஞ்சம் புவர் ஃபேமிலியிலேருந்து எடுமச்சான், அப்போ தான் டக்குன்னு வேலையிலேருந்து கலண்டிக்க மாட்டான். கொஞ்சம் அப்படி பார்த்து பண்ணி விட்டுறேன்னு பண்ணிவிட்டுன்னு வந்துட்ட. என்னடா நான் ரெக்வஸ்ட் கேட்குறது, ஆர்டர் போடுறேன் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு கவுண்டரா சுகா,
உங்களுக்கு எல்லாத்தையும் தூக்கி வாயில் வைப்பாங்க, சார் அப்படியே மென்று சாப்பிடுவார். ஏன் மச்சான், எனக்காக இது கூட பண்ண மாட்டியா? எல்லாத்தையும் நொட்டுறேன்டா, நொட்டுறேன். நீ இந்த மாதிரி பார்க்க சொல்லாத மச்சான். ஏதாச்சும் காது கேட்காத பையன் இருப்பான்ல, அவனை நீ அசிஸ்டண்ட்டாக வச்சுக்கோ. எல்லாரும் அழகாக கேர்ள்ஸ் அசிஸ்டண்ட்டாக போட்டு லவ்ஸு பண்ணி செட்டில் ஆகிறானுங்க. ஆனால் உனக்கு இன்னும் பையன்தான் வேணும் என்ன அப்படின்னு சுகா ஒரு மாதிரி டெரராக லுக் விடுறான். இப்படி பார்த்தா நாங்கள் பயந்துடணுமா? புரியுது. எனக்கு இப்போ என்ன, உனக்கு இப்போ கேர்ள் அசிஸ்டண்ட்டு வேணும், என்ஜாய் பண்ணுறா போடா. ஆனால் அவன் மட்டும் என் கண்ணு முன்னாடி வந்தான்னு வச்சுக்கோ, டென்ஷன் ஆகிடுவேன் மச்சான், நான் டென்ஷன் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா அந்த சைட் கிளம்பிடுறான். ஸோ ஜிம்மு நான் வேலையை பார்க்க போயிடுறான். ஸோ சுகா இந்த மாதிரி போர்ட்டலில் போட்டிருப்பான் அந்த வேக்கன்சி இருக்குன்னு. ஸோ நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. இப்போ வயன், ஐயோ கடவுளே, என்னது இவ்வளோ பெரிய கம்பெனி, ஆனால் ஃப்ரெஷர் வேணும்னு கேட்டிருக்காங்க. அது எப்படி ஒரு பாயாக இருக்க முடியும்? ஏன் கேர்ள்ஸுக்கெல்லாம் அங்கே வேக்கன்சி கிடையாதா? எல்லா கம்பெனியில் போய் ஒர்க் கேட்டாலும் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு மட்டும் கேட்க தெரியுதுல்ல, அதில் கேர்ள்ஸை போகணுன்னு அறிவில்லையா அவனுங்களுக்கு? ஐயோ கடவுளே, வழக்கம் போல் நம்ம சேட்டையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். நம்ம என்ன செலக்டாக பண்ண போகிறானுங்க, ஏதோ போய் அட்டன் மட்டும் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே பாய் கெட்டப்பில் ரெடி ஆகுறீங்க, விக் அண்ட் கோட் சூட்லாம் போட்டுட்டு. ஸோ இன்டர்வியூ ஒரு மார்னிங் 10 o'clock. ஸோ நீங்களும் எழுந்து குளித்து அழகாக அந்த பாய் கெட்டப்பில் கிளம்புறீங்க. வயன், என்னடி இது கோலம்? நீ வாயை மூடுறி, என்னடி பைய மாதிரியே இருக்க, உன்னை பார்த்தா நானே விழுந்துருவேன் போலடி. அழகாக இருக்கடி, சூப்பராக இருக்க. ஆமாம், இது ரொம்ப முக்கியம். ஏன்டா மிடில் கிளாஸில் பிறந்தோன்னு இருக்குடி. இரு, எதுவும் நீ என்ன ட்ராமா நடிக்க போறியா? எனக்கு இருக்க ஆத்திரத்துக்கு அவனை எதை வச்சு அடிப்பனே தெரியாது, போயிருடி. ஆமாடி, இவ ஒரு கோவக்காரி, எல்லா கோவத்தையும் கொண்டு வந்து எம்எல்ஏ காட்டுவா. சொல்ல முடியுமா முடியாதா? எல்லாம் போயிட்டே இருப்பேன், சொல்கிறேன் என்ன சொல்லி தொலைக்கிறா. ஒரு இன்டர்வியூடி, அதான் பெரிய தலைங்க, பார்க் குரூப் ஆஃப் கம்பெனி. ஆனால் அவனுங்களுக்கு அங்கே ஃப்ரெஷ்ஷராக பாய்ஸ் மட்டும்தான் வேணுமா? அப்போ கேர்ள்ஸ் எல்லாம் அப்படியே போய் ட்ரைனேஜ் குழிக்குள்ளே விழுந்துடவா? என்ன நினச்சிட்டு இருக்கானுங்க? அதான் சரி, இந்த இன்டர்வியூவும் விட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பாய் கெட்டப்பில் போயிட்டுருக்கேன். இங்கே பாருடி, இது சக்ஸஸ் ஆகுமான்லாம் எனக்கு தெரியாது. ஜஸ்ட் லைக் தட் அட்டன் பண்ண தான் போகிறேன். எங்கள் அம்மாட்ட எதுவும் சொல்லி தொலைச்சிடாத, அப்புறம் எங்கள் அம்மா கத்த ஆரம்பிச்சிரும். சொல்ல டி, ஆனால் நீ மட்டும் பையனாக பிறந்திருந்தான்னு வச்சுக்கோ, நானே உன்னை எல்லாமே பண்ணியிருப்பேன். என்ன பண்ணுறது, நீ தான் பொண்ணா பிறந்துட்டியே. ஆமாடி, அவனுக்கு இருக்க லைஃப் ப்ராப்ளமில் உனக்கு மேரேஜ் ஒரு ப்ராப்ளம். ஓடி அவனையாச்சும் கட்டிட்டு ஆளு அப்படி நீங்களும் போயிடுறீங்க. ஸோ அவசரமாக போகிறீங்க, பார்த்தா அவங்க நீங்கள் அப்படியே ஹீல்ஸில் போகிறீங்க. நீங்கள் பாய்ங்கிறதே மறந்துட்டு அப்படியே ஒரு ஷாம்பில் ரொம்ப லோவான ஒரு பட்ஜெட்க்கு ஒரு ஷூ வாங்கிட்டு அதை அப்படியே வேகமாக போட்டுட்டு அப்படியே பஸ்ஸில் போகிறீங்க. பஸ்லேயும் செம கூட்டம், அப்படியே உங்களை எல்லாரும் இடித்து தள்ளிட்டு எப்படியோ பாடுபட்டு நீங்கள் அந்த கம்பெனிக்கு வந்துடுறீங்க. பார்க் குரூப் ஆஃப் கம்பெனி நல்லா பெரிய பில்டிங்காக தான் இருக்குது. இங்கே செலக்ட் ஆனோன்னா சேல்ரியும் ஹையாக தான் இருக்கும். என்ன சொல்கிற போகிறானுங்க, ஃபஸ்ட்டு பையனை மாதிரி நேம் கொடுத்துட்டு அப்புறமா பொண்ணுன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு உள்ளே போகிறீங்க. ஸோ கேண்டிடேட்ஸ் எல்லோரும் வந்திருக்காங்க, எல்லாருமே பாய்ஸ் தான். ஸோ ஒரே ஒரு சீட் மட்டும் காலியாக இருக்குது. மொத்த பாய்ஸ்க்கு நடுவில் நீங்கள் ஒரு சிங்கிள் கேர்ளாக போய் பாய் கெட்டப்பில் உட்காடுறீங்க. அப்போ பக்கத்தில் ஒரு பையன், டே பொடி பையா, என்ன இன்டர்வியூவா? அப்போ நீங்களும் லைட்டாக வாய்ஸ் டோனை சேஞ்ச் பண்ணிட்டு, ஆமாம் இன்டர்வியூ தான் வந்துடுங்க, நீ எதுக்கு வந்துடுங்க? பார்க்க தான் பொடியனா இருக்க, வாய்ஸ் நல்லா ரெகுடாக தான் இருக்குது. இப்படியே ஒவ்வொரு கேண்டிடேட்டாக இன்டர்வியூ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படியே இடையில ஒரு கேண்டிடேட் போகிறான். ஸோ பார்க் ஜிம்முன்னு அங்கே உட்காந்துருக்கான். டேய், இங்கே எனக்கு தான் நீ ஒர்க் பண்ணும், பொண்ணுங்களை பிடிக்குமா? பொண்ணு பிடிக்கும் சார். யாரை பிடிக்கும்? அம்மா பிடிக்குமா, கேர்ள் ஃப்ரெண்டை பிடிக்குமா? 2 பேரும் ஈக்குவலாக பிடிக்கும் சார். யூ ஆர் ரிஜெக்டட், போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிடுறான். அவன் வெளியில் பைத்தியக்காரனாக இருப்பான் போல்.
பொண்ணுங்களை பிடிக்குமான்னு கேட்டு அம்மாவை ரொம்ப பிடிக்குமா கேர்ள் ஃப்ரெண்டை ரொம்ப பிடிக்குமான்னு கேட்டா ஐயோ என்னத்த சொல்ல இந்த பைத்தியத்துக்கிட்ட காலங்காத்தாலேயே நான் வரணும்னு இருந்திருக்க போல அப்படின்னு அவன் புலம்பிகிட்டே போகிறான். ஐயோ என்ன இவருக்கு நியூஸில் சொன்ன மாதிரி பொண்ணுங்களே சுத்தமாக பிடிக்காது போலையே. வயன் நீ கண்டிப்பாக அவன்கிட்ட நீ ஒரு பொண்ணு தான் சொல்லிடாத. இந்த இன்டர்வியூ முடிகிற வர செலக்ட் ஆகுறியோ ஆகலையோ அதெல்லாம் ரெண்டாவது பட்சம். ஆனால் நீ கண்டிப்பாக அவன்கிட்ட இப்படி சொல்லிடாத அப்படின்னு நினச்சிட்டே உட்காந்துருக்கீங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கேண்டிடேட்டாக போயிட்டு ஜிம்மினை திட்டுட்டே வெளியில் வர்றாங்க. அட்லாஸ்ட் வயனை கூப்பிடுறாங்க. ஸோ அவளும் உள்ளே போகிறா. அவன் பேர் என்ன பார்க்க பொடிய மாதிரிங்க. ஐயோ ஐயோ ரிசியூமில் என்ன கொடுத்து வச்சேன்? என் பேர் பார்க்கு யோஜனு. ஓ பார்க் யோஜனு. பரவாயில்ல, ஆள் பார்க்க பொடிய மாதிரி இருந்தாலும் வாய்ஸு சும்மா ரக்கடாக இருக்குது. என்ன ஜிம்முக்கெலாம் போவியா என்ன? ஜிம்முக்கெலாம் போவேன். அதுக்கு நான் டைமிங் செட் பண்ணி வச்சு ஜிம்முக்கு போவேன். ஐயோ நமக்கு எங்கே ஜிம்முக்கு போகலாம் டைம் இருக்குது. இவர் என்ன கேட்டாலும் ஆமாம் சாமி போட்டுற வேண்டியதுதான். ஓ அப்படியா, ஓகேடா. வேறு என்னென்ன தெரியும்? வேறு என்ன தெரியும்? என்னோடய பாஸை நல்லா ப்ரொடெக்ட் பண்ண தெரியும். அது நல்லா பண்ணுவேன். எந்த ஒரு கொடுத்தாலும் சின்சியராக நல்லா பண்ணி விட்டுருவேன். ஓ எந்த ஒரு கொடுத்தாலும் பண்ணுவியாடா? பண்ணுவேன். அப்போ ஜிம்மினும் உங்ககிட்டயும் அதே கொஸ்டின். இங்கே பாடுறா பொடியா, இப்போது உனக்கு உங்கள் அம்மாவை பிடிக்குமா கேர்ள் ஃப்ரெண்டை பிடிக்குமா? சரி எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. ஒன் அண்ட் ஒன்லி மை மதர் மாதாஜி. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு சுத்தமாக முடியாது. ஹெல்டன் பையன் நம்மளை மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை பிடிக்காதா இல்லை கேர்ள்ஸை பிடிக்காதாடா? எனக்கு கேர்ள்ஸ்னாலே சுத்தமாக பிடிக்காது. அப்போ பக்கத்தில் சுகா உட்காந்து ஓடு வெட்டிய இவனுக்கு ஏற்றவன் தான் இவனும். ஓ ஏன்டா பிடிக்காது? ரீசன் சொல்லு பார்க்கலாம். ஐயோ அவளை கட்டிட்டு அவன் அழுகிறது, அதனால் அவனை எனக்கு பிடிக்காது. ஓ சரி, அது என்னடா உனக்கு கை கால்லாம் குட்டியாக இருக்குது ஆனால் அங்கே மட்டும் பெருசாக இருக்குது அப்படின்னு அப்படி ஜிம்மின் எழுந்து வர்றான். உங்களுக்கு வேறு விக்குக்கு வெளியில் லைட்டாக ஒரு முடி வெளியில் வந்துடுது. ஐயோ இந்த நேரத்தில் தான் ஒரு சின்ன முடி வெளியில் வரணுமா? நான் வேற அவ்வளோ அழகாக பேங்க்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இது வேற தனியாக வந்துருச்சே. ஏய் பொடியா, இது என்னது ஒரு முடி மட்டும் அப்படியே நெத்திக்கு மேலே? அது ஒன்றும் இல்லை, உங்களோட பெரிய ஃபேன் நான். நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் இப்படி தானே கொடுத்துருப்பீங்க, ஒரு ஹேர் மட்டும் அப்படியே நெத்திக்கு மேலே. அது மாதிரி தான் நானும் பட் வந்தேன் எங்களை இன்ஸ்பயர் பண்ணி. என்ன போய் சொல்ல வேண்டியதாக இருக்குது. எப்படியோ எஸ்கேப் ஆயிரடி. இவர் கண்டிப்பாக உன்னை செலக்ட் பண்ண மாட்டார். எப்படியோ எஸ்கேப் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு வேறு ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ இருக்குது, அங்கேயாச்சும் கிடைக்குமான்னு பார்க்கணும். அப்படியாடா, நல்லா எக்கு தான் சாப்பிடுவியோ? ஆமாம், ஒரு கம்பெனியில் அசிஸ்டண்ட்டாக இருக்கணுன்னா பாடி கார்டாக வேலை பார்ப்பேன். ஸோ எக்கெல்லாம் அதிகமாக சாப்பிடணும்ல அப்படின்னு நீங்கள் சொல்லும் போதே அவங்களுக்கு பின்னாடி வந்து நெக்குக்கு கீழே அந்த 2 சைடுமே அவனோட கையை அவங்களோட இதில் ப்ளேஸ் பண்ணுறான். அண்ட் அதை நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கிறான். கடவுளே இவர் என்ன பண்ணுறாரு? தெரியுதுடா, பார்க்கும்போது நல்லா ஜிம்முக்கு போவேன்னு. என்ன ஆப்ஸ் எல்லாம் வச்சுருக்கியா என்ன? 6 பேக்லாம் வச்சுருக்கேன், காட்டுடா. இப்போ நான் எந்த தைரியத்தில் அவர்கிட்ட காட்டுட்டான்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. டே சுகா, இவனை செலக்ட் பண்ணிடுறேன்ன. உன் பேர் என்னடா சொன்ன பொடியா? பாரு யோஜனு. என்ன பாரு யோஜனு? ஓ சரிடா, உன்னை பாருக்குன்னே கூப்பிடுறேன். நாளிலேருந்து ஆஃபீஸ்க்கு கரெக்டாக வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வெளியில் போயிடுறான். ஸோ மற்ற கேண்டிடேட்ஸ்கிட்ட எல்லாம் இன்டர்வியூ ஓவர், எங்கள் வீட்டுக்கு கிளம்பலாம். அப்போ வெயிட் பண்ண எல்லோரும், அப்போ என்ன நம்ம எல்லோரும் லூசு கூவா இப்படி பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னு அவங்க கொண்டு வந்த ரெஸ்யூம் எல்லாம் கிழிச்சு அந்த ஆஃபீஸ்லேயே வீசிட்டு அப்படியே எல்லோரும் வெளியில் போகிறாங்க. நீங்கள் அந்த சைடு சுகா சார், சொல்கிறா என்ன வேணும்? சார்
நீங்கள் கொஞ்சம் இங்கே வாங்களேன். என்னடா பொடியா, என்ன வேணும்? இல்லை சார், ஒரு நிமிஷம். கூப்பிட்டா வந்து தொலையேண்டா. ஆ, சொல்லு என்ன? இங்கே இங்கே கில்லுங்களேன் அப்படின்னு சொல்லுதும் சுகர் நறுக்குன்னு உங்களை கில்றான். ஐயோ சார், நீ தானடா கில்ல சொன்ன, அப்புறம் என்ன? இல்லை, இது கனவா நினவா? அவர் எப்படி என்ன செலக்ட் பண்ணாரு இவ்வளோ பேர் இருக்கும் போது? நீ தான் அவனுக்கு ஏற்ற பதிலை சொன்ன, அவன்கிட்ட மாட்டிக்கிட்ட. என்னது மாட்டிக்கிட்டேனா? ஏ இரு, உனக்கு என்ன இப்போ வாய்ஸ் வேறு மாதிரி இருக்கு? அது ஒன்றும் இல்லை சார், நான் வந்து ப்ரொஃபஷ்னலாக இருக்கும்போது எப்படி பேசுவேன், அண்டு நார்மலாக இருக்கும்போது இப்படி தான் பேசுவேன் அப்படின்னு லைட்டாக அவங்களோட வாய்ஸே ஒரு மாதிரி பாய் வாய்ஸாக தான் இருக்கும். சுகா கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. டேய் பார்க்கு, இங்கே பாரு, அவன் ரொம்ப ரகடாக தான் இருப்பான், அடிக்கடி கோவப்படுவான், எல்லாத்தையும் பொறுத்துக்கோ என்ன? ஐயோ சார், என்ன இப்படி சொல்கிறீங்க? பேசாமல் நான் ஓடிடட்டா? எனக்கு அவரை பார்த்தாலே பேண்ட்டில் உச்சா போயிடுவோம் போல், அவ்வளோ ரகடாக இருக்காரு. சரி, அவருக்கே கேர்ள்ஸே பிடிக்க மாட்டேங்குது. சப்போஸ் நான் கேர்ள் கெட்டப் போட்டு வந்து இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்கும்? அவனை பார்த்ததுமே ஓட ஓட அடிச்சிருப்பான், அதுதான் நடந்திருக்கும். என்ன சொல்கிறீங்க? அந்தளவு அவருக்கு கேர்ள்ஸை பிடிக்காதா? ஆமாம், அவனுக்கு பிடிக்காது. ஏன்? அது எனக்கும் அவனுக்குள்ள பர்சனலே, ஸோ வெளியில் நாங்கள் யார்ட்டையும் சொல்லக்கூடாது. அவனுக்கு அவங்க அம்மாவை தவிர எந்த கேர்ள்ஸையும் பிடிக்காது அப்படின்னு சுகாவும் சொல்கிறான். என்னமோ போங்க, உங்கள் 2 பேர்த்துக்கு இடையில மாட்டிக்கிட்டு நான் தான் தவிக்க போகிறேன் போல். டேய், அப்புறையே ரகட் வாய்ஸ் வந்துச்சு, இப்போ என்ன லைட்டாக தான் மேல் வாய்ஸ் இருக்குது, லைட்டாக ஃபீமேல் வாய்ஸ் இருக்குது. நீ எதுவும் ஃபீமேல் டு மேலே சேஞ்ச் ஆனியா என்ன? சார், யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குறீங்க? நான் அதெல்லாம் கிடையாது, நான் பறக்கும் போதுலேருந்தே கேர்ளா. ஐயோ சி, பாயா தான் பிறந்தேன். உளறி கொட்டாத, அவன்கிட்ட இப்படிலாம் உளரக்கூடாது. அப்படியே ஸ்ட்ரிக்டாக இருப்பான். நீயும் உன் வாயிலேருந்து வர வேர்ட்ஸும் கரெக்டாக இருக்கணும். எஸ் சார், நாளையிலேருந்து இந்த பார்க் அவன் தன் கடமையை செய்வான். அப்படி நீங்களும் பேசிட்டு சிரிச்சுட்டே போகிறீங்க. வீட்டுக்கு போனதும், அம்மா எனக்கு ஒர்க்கு கிடச்சிருச்சு. ஒர்க்கா? எந்த கம்பெனியில்? ஐயோ, அம்மாக்கும் தெரியும் அந்த கம்பெனியில் கேர்ள்ஸை ஹையர் பண்ண மாட்டாங்கன்னு. ஆ அதுவா, மியாவ் குரூப் ஆஃப் கம்பெனிமா. மியாவ் குரூப் ஆஃப் கம்பெனி. மியாவ் குரூப் ஆஃப் கம்பெனியா? அப்படி ஒரு கம்பெனியை நான் கேள்விப்பட்டதில்லை வயன். அம்மா, நீ பார்த்துருக்க மாட்டேன், அவங்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா, நான் வேறு ஃப்ரெஷர், அதனால தான் எனக்கு ஈஸியாக ஜாப் கிடச்சிருச்சுமா. என்னமோ சொல்கிற, ஆனால் சேஃபாக போயிட்டு வாமா. இப்போ இருக்க இந்த வேர்ல்டில் பெண்களுக்கு சேஃப்டியே கிடையாது. அம்மா, அதுக்கு தான் நான் ஒரு மாஸ்டர் பிளான் வச்சுருக்கேன். என்ன பிளான் வச்சுருக்கீங்க மேடம்? பேசாமல் நான் பாய் கெட்டப்பில் போட்டா? பாய் கெட்டப்பா? எப்படி, ஆம்பளை பசங்க மாதிரி சுற்றிக்கிட்டு தெரிய போறியா? ஐயோ அம்மா, நீங்கள் தானே சொன்னீங்க பெண்களுக்கு இந்த உலகத்தில் சேஃப்டி இல்லைன்னு. அதனால தான் இந்த வயன் நாளையிலேருந்து பாய் கெட்டப்பில் போக போகிறா. இப்படியெல்லாம் சொல்லி சமாளிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ உங்களோட ஃப்ரெண்டு வந்துட்டு, ஏ வயன், என்னாச்சுடி, இன்டர்வியூ போனியே, அவர் பார்க்கு செலக்ட் பண்ணாரா? என்னது பார்க்கா? அது யார்? பார்க் குரூப் ஆஃப் கம்பெனியா? ஐயோ அம்மா, எனக்கு இன்டர்வியூ எடுத்த ஆள் பேர் பார்க்கு. அப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட கழுத்தை பிடிச்சிட்டு, ஏய் உளறு வாய், உளறி கொட்டாமல் வந்து தொலைடி அப்படின்னு அவளை கூட்டிகிட்டு போகிறீங்க. ஏய் என்னாச்சுடி, செலக்ட் ஆனியா இல்லையா? டி, நான் இதை ஹாப்பியாக எடுத்துக்கிறதா இல்லை சேடாக எடுத்துக்கிறதான்னு எனக்கு தெரியல. ஆனால் அவர் என்னை செலக்ட் பண்ணிட்டாரு. ஆனால் நான் ஒரு பொண்ணுன்னு அவருக்கு தெரியாது. என்னடி சொல்கிற, பொண்ணுன்னு தெரியாதா? ஆமாம், அந்த கம்பெனியில் எப்படி பொம்பளை பிள்ளைங்களெல்லாம் வேலைக்கு எடுப்பாங்க. அதனால் நான் ஒரு கேர்ளாக இல்லாமல் பாயாக போனேன்ல, நான் செலக்ட் ஆக மாட்டேன்னு நினச்சி தாண்டி போனேன். அதான் நான் அங்கே செலக்ட் ஆகிட்டேன். அப்புறம் என்ன, அவ்வளோதான், வேறு என்ன, செலக்ட் ஆகிட்டேன். இனி நான் எப்போயுமே பாய் கெட்டப்பில் தான் போகணும்டி. இது உங்கள் அம்மாவுக்கு தெரியாதுல்லடி, எப்படி பாய் கெட்டப்பில் போவேன்? அதுக்கு தாண்டி எங்கள் அம்மாவை சமாளித்து வச்சுருக்கேன். எப்படியோ ஒரு 1 மந்த் இல்லை அந்த கம்பெனியில் ஒரு 1 இயர் வேலை பார்த்தா கூட எங்களோட ஃபேமிலி ஒரு நல்ல நிலைமை கொண்டு வந்துடுவேண்டி. அதுக்கப்புறமா நான் கேர்ள் தான் சொல்லிட்டாங்க, அதை குவிட் பண்ணிக்குவேன். இல்லை
பாயினே குவிட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஏதாச்சும் கேஸ் போட்டாருன்னா அவருக்கு வேற பொண்ணுங்களை பார்த்தாலே பிடிக்காது. என்னமோ பண்ணு, ஆனால் அவர்கிட்ட ஜாக்கிரதையாக இருடி, அவர் ரொம்ப டெரர்னு கேள்விப்பட்டேன். ஸோ எப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. அவங்க ஒர்க்குக்காக நீங்கள் கிளம்பிட்டுருக்கீங்க. அப்படியே ஷவர் பண்ணிட்டு டவல் கட்டிட்டு வந்துட்டு கண்ணாடி முன்னாடி நிற்கிறீங்க. அப்படி நின்றுட்டு உங்களோட டவலை கழட்டிட்டு ஒன்றுமே போடாமல் உங்களோட பாடி அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்போ நேற்று அவங்களுக்கு அந்த 2 இதில் கை வச்சது ஞாபகம் வருது. கடவுளே, இது வரைக்கும் என்னை யாரையும் நான் தொடக்கூட விட்டதில்லை, ஆனால் அவர் எடுத்ததுமே அங்கே பிடிச்சிட்டாரு. எப்படி? நல்ல வேலை எனக்கு எந்த எமோஷன்ஸுமே வெளிக்காட்டலை. உனக்கு வேற இவ்வளோ பெருசாக இருக்குது. அவர் ஏதோ எக்கு சாப்பிட்றியா அப்படி இப்படின்னு கேட்டார். அப்போ நீங்களும் உங்களை பார்த்தே, அப்போ எக் சாப்பிட்டா வளருமா என்ன? ஏதோ ஒன்று, நமக்கு எதுக்கு அப்படின்னு ஒரு சின்ன டவல் எடுத்து உங்களோட அந்த 2 இதையும் நல்லா கட்டுறீங்க. பிகாஸ் அது வந்து பல்ஜாக தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கட்டிட்டேன். அதுக்கு மேலே கோட் சூட்லாம் போட்டு உங்களோட விக்கு வச்சுட்டு அப்படி கிளம்புறீங்க மாசா. நீங்கள் கரெக்டாக கம்பெனிக்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க. ஸோ ஜிம்முன்னு அப்போ தான் என்ட்ரு ஆகுறான். ஸோ அவன் வர்றது தெரியாமல் 2 பேர் அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குற பசங்க, டேய் மச்சான், நேற்று இன்டர்வியூ பார்த்தியா என்ன? பொண்ணுங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அவன் செலக்ட் பண்ணலாம்ல. எனக்கு தெரிஞ்ச இவன் தான் ஏதோ ஒரு பொண்ணுக்கிட்ட சமத்தியாக வாங்கியிருக்கான்னு நினைக்கிறேன். அதான் மச்சான் அப்போலேருந்து பொண்ணுங்க பக்கமே போகாமல் இருக்கிறான். எவன் மூஞ்சி உடச்சி விட்டாலோ தெரிலையே அப்படின்னு பேசிட்டு அப்படியே திரும்புகிறானுங்க. ஜிம்மின் அப்படியே பயங்கர டென்ஷனாக அவங்க 2 பேர்த்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஜிம்மின் அவனுக்கு வாய் மேலே ஒரு பஞ்சு கொடுத்துட்டு, தானி பாத்தியோ சொல்கிறா, தானி பாத்தியான்னு கேட்குறேன். உனக்கு என்னடா வேலை புளுத்தி இல்லையோ? ஏதோ அவன் சொல்கிறான்னு வாய் மேலே பொத்திட்டு கேட்டுட்ருக்க. இங்கே தான் நான் வேலை பார்த்துட்ருக்க. இங்கே இந்த காசிப்ஸ் மாதிரிலாம் இங்கே கிடையாது என்ன? ஏய் யோ இங்கே வா அப்படின்னு ஒரு பாய் ரிசப்ஷனிஸ்ட்டை கூப்பிட்டு இவங்க 2 பேர்த்துக்கும் அப்படியே டெர்மினேஷன் லெட்டரை எழுதி அவங்க மூஞ்சி மேலே வீசுகிறான். சார் சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், சார் நாங்கள் தெரியாமல் பேசிட்டோம் சார், சார் ஐ நெவர் ரிப்பீட்டட் அகெயின் சார், நான் திரும்ப பண்ண மாட்டேன் ப்ளீஸ் சார், சாரி சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் கெஞ்சவும். ஸோ இவன் 2 பேர்த்துக்கும் அகெயின் 2 ஸ்லாப்பை போட்டு விட்டு அப்படியே மாதம் அவனோட கோட்டை எடுத்து போட்டுட்டு பட்டன் போட்டே உள்ளே வர்றான். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. ஃபயன், உனக்கு இதெல்லாம் தேவையில்லை, ஒழுங்க மரியாதையாக ஓடிடலாம் அப்படின்னு ஆஃபீஸ்க்கு வெளில அப்படியே ஓடி வர்றீங்க. பார்த்தா சுகா அப்போ தான் கார்லேருந்து இறங்கி வர்றான். டேய் குட்டி குஞ்சான், இங்கே என்ன பண்ணுற? சார் சார் 1க்கு வருது, போயிட்டு வந்துடுறேன். 1க்கா இருந்தாலும் 2க்கா இருந்தாலும் ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கே, வா. சார் சார் ப்ளீஸ் சார் விட்டுரு சார், அவர் கோல்டாக இருக்காரு சார். யோ ஆயா அப்படின்னு சொல்லிட்டு சுகா உங்கள் தோல் மேலே கை போட்டுட்டு அப்படியே கூட்டிகிட்டு வர்றான். என்னடா ஆப்ஸ் மட்டும்தான் வச்சுருக்கியா, செஸ்ட்டில் மட்டும்தான் ஃபார்மேஷன் இருக்கான், அப்புறம் என்ன ஷோல்டர்லாம் அப்படியே டம்மியாக இருக்குது. ஐயோ சார் உங்களுக்கு எஞ்சி கேட்குறேன், தயவு செஞ்சு இந்த ஷோல்டர்லேருந்து கையை மட்டும் எடுக்கிறீங்களா? டேய் குட்டி கொஞ்சம் என்ன இதெல்லாம் ஏதோ பொண்ணு மாதிரி சினிங்கிக்கிட்டு, டேய் குட்டி கொஞ்சம் அமைதியாக வாடா அப்படின்னு அவங்கள அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். ஸோ ஜிம்மினோட கேபினில் போய் உங்களை விடுறான். ஸோ ஜிம்மின் அப்படியே டென்ஷனாக தலையில் கை வச்சுட்டே உட்காந்துருக்கான். வந்துட்டியா? எதுக்கு லேட்டு? சார் சார் அர்ஜென்ட்டாக லூஸ் மோஷன் ஆகிடுச்சு, அதான் சார் லேட் ஆகிடுச்சு. அப்போ சுகா உங்களை பார்த்து சிரிச்சுட்டே உங்கள் பக்கத்தில் வந்து, டே குட்டி குஞ்சான் இப்படிலாம் பேசக்கூடாது, நல்லா கோல்டாக பேச, அவனுக்கு இந்த மாதிரி பசங்களை பிடிக்காது, பொண்ணுங்க மாதிரி பிஹேவ் பண்ணுறவங்கள. எஸ் சார். அது ஒன்றும் இல்லை சார், லைட்டாக லூஸ் மோஷன், நேற்று நைட்டு சிக்கன் சாப்பிட்டேன். ஓ சரி, ஃபஸ்ட் டைம்னால உன்னை விடுறேன் அப்படின்னு அவனை உங்களுக்கு ஒர்க் கொடுக்குறான். ஸோ அந்த ஒர்க்கெல்லாம் அப்படியே பார்க்குறீங்க. இப்படியே ஒரு 1 மந்த் கிட்ட பாஸ் ஆகிருக்கும். ஸோ ஜிம்மின்னு போகிற இடத்துக்குலாம் நீங்களும் போகிறதுன்னு அந்த மாதிரி இருந்திருக்கும். அட் லாஸ்ட் ஒரு ட்ரிப்பு போகணும். அப்போ ஜிம்மின், டேய் குட்டி குஞ்சான் இங்கே வா. சொல்லுங்கள் சார், நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? ஒரு ட்ரிப்பு போகணும், போ வீட்டுக்கு போய் லக்கேஜ்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வா. என்னது ட்ரிப்பா? ஐயோ, நம்மக்கிட்ட இந்த 2 கோட்ஸோட தவிர பாய்கிட்ட ட்ரெஸ் எதுவுமே இல்லையே. அது ஒன்றும் இல்லை சார், நான் கொஞ்சம் பர் ஃபேமிலி, அதனால் என்கிட்ட ட்ரெஸ் எல்லாம் அவ்வளோவா இல்லை. இந்த 2 கோட் சூட் மட்டும்தான், அதை ஒன்று துவச்சி மாற்றி போட்டுக்குவேன். ஓ சரி வா ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு அவங்க ஷாப்பிங் கூப்பிட்டு போகிறான். ஸோ ஒவ்வொரு ட்ரெஸ்ஸை அவங்களுக்கும் வச்சு பார்த்துட்ருக்கான்.
உங்களுக்கும் செம்ம பயம். எங்கே நீங்கள் கேர்ள்னு அவனுக்கு தெரிஞ்சிருமோன்னு அப்படியே உங்களுக்கு வேர்த்து ஊற்றுது. டே குட்டி கொஞ்சம் எதுக்கு இப்போ ஆ ஏசி ஓடும் போது வேர்க்குது? அது ஒன்றும் இல்லை சார், ட்ரிப்பு போகணும், அம்மா தனியாக ஆகிட்டுணும்ல, அதான். வேணா அம்மாயும் கூப்பிட்டு வாடா, கூட போகலாம். வேணா சார், அம்மா ட்ராவல் பண்ணக்கூடாது, அதனால அங்கே ஏறிக்கிடும் அப்படின்னு நீங்கள் சொன்னதும், போடா டே குட்டி கொஞ்சம் போய் ட்ரையல் ரூமில் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படின்னு உங்களை உள்ளே அனுப்புகிறான். ஸோ ஒரு ட்ரெஸ்ஸை மட்டும் கொடுத்து உள்ளே அனுப்பியிருப்பான், நிறைய ட்ரெஸ் அவன் கையில் தான் இருக்கும். ஸோ நீங்களும் உள்ளே போயிட்டு அப்படியே அந்த கோட் அது எல்லாத்தையுமே கழட்டிட்டு அந்த செஸ்ட்டில் வந்து அந்த துண்டை வச்சு கட்டியிருப்பீங்கள்ல, அதையும் அப்படியே பார்க்குறீங்க. இது மட்டும் வந்துச்சுன்னா உன் நிலமை என்ன ஆகுறது அப்படின்னு அப்படியே திரும்பி மிரரில் பார்த்துட்டு அந்த ட்ரெஸ்ஸை எடுக்கிறீங்க. ஸோ டக்குன்னு அப்படியே ஜிம்மின்னு உள்ளே வர்றான். வந்து உங்களை இந்த கோலத்தில் பார்க்குறான். டேய் நீ அப்போ பையன் இல்லையா? நீ ஒரு பொண்ணாடி? நீ ஒரு பொண்ணா? சார் ஜிம்மின் சார், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நான் ஒரு பொண்ணு தான். என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நான் இந்த ஆஃபீஸ்க்கு வந்தால் தான் என்னோடய புவர் ஃபேமிலியை கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு எடுத்துகிட்டு போக முடியும். அவங்கக்கிட்ட பெக் பண்ணிக்கிறேன். ஐ பெக் யூ ப்ளீஸ், என்னை விட்டுருங்க. எவ்வளோ தைரியமாக இருந்தா என்னை ஏமாற்றி என் கூட ஒரு மாதமாக இருந்து மயிறு உன்னை அப்படியே சும்மா விட்டுருவேன்னு நினைக்கிறியா அப்படின்னு உங்கள் பக்கத்தில் அப்படியே வர்றான். அவங்க நெக்கு கீழே அப்படியே இந்த துண்டையே அவுத்து விட்டுடுறான். ஸோ நீங்கள் மேலே எதுவுமே போடாமல் இப்போ நிற்கிறீங்க. சார் உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன், என்னை விட்டுருங்க சார் அப்படியே நீங்கள் கெஞ்சினதும் அவன் வெளில போகிற மாதிரி அப்படியே போகிறான். பார்த்தா வெளில போகாமல் அப்படியே டோரை லாக் பண்ணிட்டு அகைன் உங்கள் பக்கத்தில் வர்றான். என்னடி அப்போது இது ரெண்டையும் கட்டி வச்சுட்டு தான் என்னை எவ்வளோ நாள் விளையாட்டு காட்டிகிட்டு இருந்தியா? இதை வச்சு தான் ஆட்டிகிட்டு இருந்தியா அப்படின்னு அது ரெண்டையும் பிடிச்சி அப்ஜஸ்ட்டாக ப்ரெஸ் பண்ணுறான். உங்களுக்கு பயங்கரமாக வலிக்குது. சார் உங்களுக்கு எஞ்சி கேட்குறேன், என்னை விட்டுருங்க. ஒரு பொண்ணை இப்பெல்லாம் டச் பண்ணாதீங்க சார். உங்களை நான் கெஞ்சி கேட்குறேன், ஐ பெக் யூ. அவதெல்லாம் காதலே வாங்காமல் நீ கோல்டாக மட்டும்தானே பார்த்துருக்க. ஆனால் பொண்ணுங்க கிட்ட எப்படி நடந்துக்குவ நீ பார்த்ததில்லடி. நீ பார்த்ததில்ல, தோ இப்போ காட்டுறேன் அப்படின்னு அவள் இன்னும் ரொம்ப ஹார்ஷாக அதை ட்ரீட் பண்ணுறான். ஆனால் உங்களோட கழுத்தில் வந்து பயங்கரமாக பைட் பண்ணுறான். ரொம்ப பைட்டிங் மார்க்கெல்லாம் அங்கே விழுந்துருது. ஆனால் அப்படியே அவங்க லிப்ஸுக்கு வர்றான். வந்து பயங்கரமாக அங்கே முத்தம் கொடுக்குறான். இனி இந்த லிப்ஸை வச்சுட்டு எவனையும் நீ ஏமாற்றக்கூடாது. என்னோடய லைஃப்பில் பிடிக்காத ஒரே விஷயம் ஏமாத்துறது அப்படின்னு ஒரு கையை அங்கேருந்து எடுத்து அப்படியே அவங்க பேக் சைட் கொண்டு போகிறான். இதுவும் இப்படி தூக்கலாக இருக்கும் போதே நான் நினச்சிருக்கணும் நீ பொண்ணு தானே. ஆனால் என் கண்ணிலே மண்ணை தூவிட்டு அப்படியே இருக்கல்ல. இப்போ முன்னாடி தோ இப்படி பிடிக்கிறேன்ல சார், வலிக்குது சார். வலிக்கணும் தாண்டி பிடிக்கிறது, வலிக்கணும் தான் பிடிக்கிறது. இப்படி பிடிக்கும் போது தோ செவக்குதுல, இது அப்படியே உனக்கு லைஃப் லாங் இருக்க மாதிரி நான் பண்ணி விட்டுருவேன். அப்போ நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும் போதெல்லாம் இப்படி ஒருத்தனை ஏமாத்திருக்கோம், இனிமேல் யாரையும் ஏமாற்றக்கூடாது அப்படின்னு உனக்கு இருக்கணும். இது ரெண்டும் வச்சுட்டு தானடி அப்போ கூட நான் உன்னை டச் பண்ணேன். லைட்டாக சினுங்குனடி நீ. அப்போ கூட தோணுச்சு, என்னடா எவ்வளோதான் எக்கு சாப்பிட்டாலும் பாய்ஸ்க்கு இந்த மாதிரி வராதே, இவளுக்கு மட்டும் நல்லா பெருசாக கொடுத்துருக்கானே கடவுளே அப்படின்னு நினச்சேன். அப்புறம்தான் இப்போ உண்மை தெரியுது. இதை தானடி மறைச்ச, இதை என்ன பண்ணிடலாம், அப்படியே இன்னும் அப்படியே கஷ்டப்படுத்திடலாமா, இது ரெண்டையும் அப்படியே கஷ்டப்படுத்திடலாமாடி அப்படின்னு அவன் ரொம்ப ஹார்ஷாக அங்கே ட்ரீட் பண்ணுறான். உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன் சார், என்னை விட்டுருங்க, ஐ பெக் யூ அப்படின்னு நீங்கள் கெஞ்ச அப்படியே ட்ரையல் ரூம் டோரை யாரும் நாக் பண்ணுறாங்க. எவன்டா எவன் உள்ளே பேசிகிட்டு இருக்கேன், கண்ணு மயிறு தெரிலையா, மூட்டு கிளம்பு. அண்டு நான் தான் சுகா வந்திருக்கேன், ஓப்பன் பண்ணு, அந்த பொண்ணை விடு. டேய் அப்போ உனக்கும் தெரிஞ்சிருக்கு இவ பொண்ணு தான்னு. டேஷம் அவனே, உனக்குலாம் அந்த பொண்ணு வேலைக்கு வந்து சேர்ந்ததே அதிகம். ஜிமின் அந்த பொண்ணை விட்டுரு, டோரை ஓப்பன் பண்ணு. அப்போ எல்லாரும் சேர்ந்து
அப்படியே குண்ணியை வச்சு முதுகுலே குத்திருக்கீங்க. அப்படிலாம் இல்லை சார், அப்படிலாம் இல்லை. நீ ஆடி ஆஃபீஸ்க்கு இப்படி வந்தோன்னு வச்சுக்கோ, வறுத்து எரிஞ்சிருவேன். கிழிச்சு வெட்டுருவேன். ஒழுங்கா மரியாதையா கேர்ள்கிட்ட போட்டு ஆஃபீஸில் வந்து என் கேபினுக்கு வந்து உன்னோட டெர்மினேஷன் லெட்டரை வாங்கிக்கோ. எவ்வளோ மந்த்து? 1 மந்த்து. உனக்கு சேல்ரி ஒரு கேடாக கொடுக்கணும்ல சார். ப்ளீஸ் சார், சேல்ரியில் மட்டும் கை வச்சிடாதீங்க சார், உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன். சி, அதுலலாம் எவன்டி கை வைப்பான்? அதிலலாம் ஒன்றும் பண்ண மாட்டேன். அந்த அளவு கேடுகிட்டவன் நான் கிடையாது. உன்ன மாதிரி வந்து வாங்கிக்கோ அப்படின்னு ஜிம்மின்னு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் அப்படியே திரும்ப நின்றுக்கிறீங்க அந்த கிளாத்ஸ் வச்சு உங்களை கவர் பண்ணிட்டு. அப்போ சுகா அவன் வெளில போனது அந்த டோரை அப்படியே மறுபடியும் லாக் பண்ணிட்டு வெளியிலேருந்தே உங்ககிட்ட பேசுகிறான். இங்கே பாரு, உன் பேர் வயன் தான் எனக்கு தெரியும். நீ வந்த ஃபர்ஸ்ட் நாளே அவனோட பிஹேவியர் பார்த்து அவனோட பேக்ரவுண்ட் நான் செக் பண்ணேன். அப்போவே தெரிஞ்சிச்சு நீ கேர்ள் தானு. அண்டு எனக்கு தெரில, நீ தான் அவனுக்கு கரெக்டாக இருப்பேன்னு தோணுச்சு. அதனால தான் உங்ககிட்டே நான் எதுவும் சொல்லலை. இங்கே பாரு வயன், நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் உனக்கு வேறு கம்பெனியில் நான் ஜாப் ஆஃபர் வாங்கி கொடுக்குறேன். சுகாஷா, அவங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன், ஏன் அவர் இப்படி நடந்துக்கிறாரு? ஒரு பொண்ணுங்க கிட்ட அவர் இப்படி தான் நடந்துப்பாரா? அது சொன்னேன்ல வயன், அது அவனுக்கும் எனக்கும் இல்லை ஒரு ஒரு பேடானது. அது வேண்டாம், இனி அவன் அப்படி நடந்துக்க மாட்டான். நீ இந்த ஆஃபீஸில் இருக்காத, இருந்தனா உன்னை இன்னும் கொடுமைப்படுத்துவான். நான் என்னோட இன்னொரு பிரான்ச்சில் சொல்லி உனக்கு நான் ஒர்க் வாங்கி கொடுக்குறேன். அங்கே கேர்ள்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. நான் உன்னை ஹையர் பண்ண சொல்லி மெயில் பண்ணுறேன் அப்படின்னு சுகா சொல்கிறான். ஸோ நீங்களும் அப்படியே ஆல்ரெடி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே வெளில வர்றீங்க. ஸோ சுகாவை உங்களால் ஃபேஸ் பண்ணவே முடியல. சாரி சார், நான் வேணும்லாம் அந்த மாதிரி பண்ணலை. எனக்கு புரியுது வயன், நீ வேணும்லாம் அந்த மாதிரி பண்ணலன்னு. அவனுக்கு இன்னும் புரியல, சீக்கிரமாக புரியும். உன்னை அவனுக்கு சேஞ்ச் பண்ணும், அது நீ பண்ணிடுவேன்னு நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே என்னென்னமோ நடந்து போச்சு. நீ இன்னும் ஒரி பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சுகா ஆறுதல் படுத்துட்டு வீட்டுக்கே கொண்டு போய் ட்ராப் பண்ணுறான். ஸோ அப்போ உங்கள் அம்மா, யார் இவர் தான் அந்த பார்க்கு தம்பியா உன்னை இன்டர்வியூ பண்ணதா? அப்போ சுகா கிட்ட நீங்களும், சார் அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது, ஸோ நான் வேறு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன்னு தான் சொல்லியிருக்கேன். ஆமாம்மா, நான் தான். வயன் நல்லா சின்சியராக ஒர்க் பண்ணுறா, அதனால அவளுக்கு நாங்கள் ப்ரமோஷன் கொடுக்க போகிறோம். ஒரு 2 days மட்டும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா வரட்டுமா? சரி தம்பி, ரொம்ப நல்லவங்களாக இருக்கீங்க அப்படின்னு உங்களோட அம்மாவும் சொல்லிட்டு உங்களை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஓகேடா, இந்த எபிசோடை நான் இதோட முடிச்சுக்கிறேன். சாரி, 1 ஷாட்டை. ஐ ஹோப் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கே தெரியல, ரொம்ப அவசரமாக எடுத்து போடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஐஜியில் வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கடா. அண்டு இது கொஞ்சம் க்ரிஞ்சாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேடா, ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. லவ் யூ ஆல். சராங்கே.